ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட சிவிக்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் ஃபாரின் பாலிசி இந்த லெசனோட தேர்ட் பார்ட் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 4.7 பார்க்கலாம். கான்டெம்பரரி கண்டெஸ்ட் சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் இந்தியன் ஃபாரின் பாலிசி பார்த்துட்ருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரியாரிட்டைசிங் அண்ட் இன்டெகிரேட்டட் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி, அதாவது இந்த ஃபாரின் பாலிசியில் இருக்கக்கூடிய ஒரு என்னென்ன பாலிசிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ஹேஸ் ஆல்வேஸ் regarded the concept of neighborhood as one of the widening concentric circles around the central axis of historical and cultural commodities. அதாவது இந்தியன் ஃபாரின் பாலிசியில் முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய்பர்ஹுட், அதாவது அண்டை கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, நியர்பை கண்ட்ரிஸ் கூட ஒரு நெய்பர்ஹுட்டில் நம்ம இருக்கணும், நல்ல குட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஃபாரின் பாலிசியில் ஒரு முக்கியமான கான்செப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. India gives political and diplomatic priority to her immediate neighborhoods and the Indian Ocean Iceland states such as Maldives. என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அதோட பொலிட்டிக்கலும் அண்ட் டிப்ளமேட்டிக், அதோட என்ன சொல்கிறது ஆட்சி திறன்னு சொல்லுவாங்க, அதோட எல்லா உரிமைகளுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட நியர்பை கண்ட்ரிஸுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This centrality of neighbors in India's foreign policy systems from the clear understanding that a peaceful periphery is essential for India to achieve her multifarious development goals. அதாவது இந்த மாதிரியான ஒரு நல்ல நெய்பர்ஹுட் இருந்தால் தான் நம்மளால் ஒரு பீஸ்ஃபுல்லாக நமக்கு தேவையான நம்மளோட கோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் மூலமாக நம்மளால் அச்சீவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஃபாரின் பாலிசி வந்து நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். India provides neighbors with support as need in the form of resource, equipment and training, greater connectivity and integrations providing so as to improve the free flow of goods, people, energy, capital and information. இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் நெய்பர்ஹுட் இருக்கப்போ நம்ம பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், கூட்ஸை வந்து ஃப்ரீயாக நம்மளால் ஃப்ளோ டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும், பீப்புள், எனர்ஜி, கேபிட்டல் எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்மளால் ஃப்ரீ ஃப்ளோவில் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜிங் டிப்ளமேசி அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது நம்மளோட கவர்மெண்ட் இருக்குல்லையா அது எப்படி கவர்ன் பண்ணுது அப்படிங்கிறோம், அதோட டெவலப்மெண்ட் இருக்குல்ல அதை வந்து எப்படி பிரிட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ஹேஸ் டு லீவரேஜ் இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப் ஃபார் இந்தியாஸ் டொமஸ்டிக் டெவலப்மெண்ட். அதாவது நம்மளோட டொமஸ்டிக் டெவலப்மெண்ட், அதாவது உள்ளே இருக்க நாட்டுக்குள்ளே ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ வெளிநாடோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நம்மளால் இந்தியாவோட டொமஸ்டிக்காக நம்மளால் டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. This includes improving technological access, sourcing capital, gaining market access and securing natural resources. இப்போ அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா a gradual transition from look east to act east. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடுக்கு நம்ம வந்து அந்த கண்ட்ரிஸை கன்சிடர் பண்ணாமல் இருந்தோம், இப்போ அங்கே வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபாரின் பாலிசி. சவுத் ஈஸ்ட் ஏஷியா பிகின்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்துன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து நம்மளோட சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து பிகின் ஆகுது. அப்போ மியான்மர் இஸ் அவர் லார்ஜ் land bridge to the countries of Association of Southeast Asian Nations. அதாவது நம்மளோட சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸுக்கு ஒரு மியான்மர் அந்த லேண்ட்மார்க் தான் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெயின் பிரிட்ஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மற்ற கண்ட்ரிஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. The purpose is to ensure a stable and multipolar balance of power in the Indo-Pacific and to become an integral part of Asia. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து இந்த பர்பஸ் இந்த நெய்பர்ஹுட்டை வந்து நம்ம எதுக்காக என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோஸ்பெசிபிக் இந்த ரீஜனில் நம்ம வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு என்ஷூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. திஸ் பாலிசி எம்பசிஸ், இதில் என்ன மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் அண்ட் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியனும் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸும் வந்து
ஒரு மெயினான ரோல் வந்து இந்த பாலிசியில் மெயினாக இந்த பாலிசியில் இருக்காங்க. The three big elements in our East policy are stronger efforts on physical connectivity, commercial and security related. அதாவது நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கூட கனெக்ட் பண்ணுறது வேறு, பட் ஈஸ்ட் ஏஷியன் கூட கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எதுக்காகனா ஒரு ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி அண்ட் கமர்ஷியலாக நம்ம கனெக்ஷன் இருக்கிறதுக்கும், அது போக செக்யூரிட்டி நம்மளோட எல்லைகள் பாதுகாப்பு அது ரிலேட்டடாகவும் நம்ம வந்து இதுக்காக தான் நம்ம அவங்க கூட வந்துட்டு ஒரு பாலிசியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா currently India's political moves are being influenced by economic imperatives. Main nations are moving to forge better relationship with India. அதாவது இப்போ நம்மளோட டெவலப்மெண்ட் எக்கனாமிக்கலாக இந்தியன் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் அதிகமாகிட்டே வரனால நிறைய கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா நம்ம கூட ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்க்கு வராங்க. அப்போது அக்சலரேட்டட் பேலன்ஸ் அண்ட் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் இந்தியாஸ் ப்ரைமரி கோல். அப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபோர்ஸ்னாலையும் எந்த ஒரு எதுனாலையும் அசைக்க முடியாத ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிறது நம்ம ப்ரைமரி கோலாக இருந்துகிட்ருக்கு. India achieves this is by ensuring peace and security and by leveraging the nation's international partnership to obtain all that is needed to fuel economic development. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் கூட வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறது, அது போக பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் அண்ட் செக்யூரிட்டியோடு இருக்கிறது, இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து இந்தியாவில் கொண்டு வர முடியும். மார்க்கெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி, லிங்கேஜ், மொபிலிட்டி ஆஃப் பர்சனல், ஃபேர் குளோபல் கவர்னன்ஸ், அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா பெட்டர் நம்ம இந்தியா வந்து டெவலப்மெண்ட் ஆகணும். அப்படிங்கிறப்போ நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா பீஸ், செக்யூரிட்டி அண்ட் லிவர்ஜிங் வித் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆஸ் அ லீடிங் பவர். இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரினால இப்போ இந்தியா வந்து ஒரு லீடிங் பவராக மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் த G20, த ஈஸ்ட் ஏஷியன் சப்மிட் அண்ட் த பிரிக்ஸ் கோலிகேஷன். இந்த மாதிரி நிறைய அசோசியேஷன்ஸ் கூட இந்தியா வந்து ஒரு மெம்பராக இருக்குது. A testament to its status as a large country with a fast growing economy. அதாவது ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி வித் ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியோட வந்துட்டு இருக்கு. இந்தியா aspires for permanent membership of the UN Security Council. அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு பெர்மனெண்ட் மெம்பர்ஷிப்பில் இருக்காங்க. அண்ட் நவ் இந்தியா இஸ் இன்க்ரீசிங் ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது இந்தியா மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அதிகமாகிட்டே வருது. அது போக பார்த்திங்கன்னா வேர்ல்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் தன்னோட பாதங்களை வந்து பதிச்சிட்ருக்கு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which stem from the wide range of factors such as need என்னென்ன ஃபேக்டர்ஸ் என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் எனர்ஜி, வைட்டல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், தி இம்பரேட்டிவ் ஆஃப் மெயின்டைனிங் open shipping lands, seeking investments and trade opportunities overseas and need to secure trade access. அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஃபேக்டர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லெசனோட கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். டுடே இந்தியா ஹேஸ் ஃபார்மல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வித் மோஸ்ட் ஆஃப் த நேஷன்ஸ் பிசைட் பிகிங் த வேர்ல்ட் செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அண்ட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி. அதாவது உலக அளவில் பார்த்திங்கன்னா அதாவது இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, அதிகமான லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரி பார்த்திங்கன்னா நிறைய நேஷன்ஸ் கூட குட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. தோ இந்தியா இஸ் நாட் இஸ் மேஜர் மிலிட்ரி அலைன்ஸ், நமக்கு ஒரு பெரிய இராணுவ படை இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பெரிய பவர்ஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் காமன் ஃபைட் அகேன்ஸ்ட் டெரரிசம் இஸ் அ பர்டிகுலர் எலமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். அதாவது நம்ம நாடு வந்து டெரரிஸ்டுக்கு எதிர்த்து போராடுறது வந்து இந்த நம்மளோட ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு முக்கிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா has sought to achieve security and socio-economic achievement while at the same time working for peace, freedom, progress and justice to all nations and peoples. அதாவது உலகத்தில் இருக்க எல்லா நாட்டு மக்களுக்கும் நாடுகளுக்கும் பீஸ் அண்ட் ஃப்ரீடம் அண்ட் ப்ராக்ரஸை கொண்டு வரதுக்கு இந்தியா முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஸ் இந்தியா அட்டஸ் த ஃபாரின் பாலிசி, ஒரு ஃபாரின் பாலிசி பிரின்சிபலில் வந்து இந்தியா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் there is no permanent friend. அதாவது உலக அளவு ரிலேஷன்ஷிப் இருக்கப்போ நமக்கு ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது, நமக்கு நிரந்தர எதிரியும் கிடையாது. ஒன்லி எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. New challenges force India to adjust to new realities. Even then, basic framework of its foreign policy remain more or less the same. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட நியூ சேலஞ்சஸ் புதுசாக வரக்கூடிய விஷயங்கள்னால இந்தியா வந்து பல விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி
நிறைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா மாற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டொமஸ்டிக் பாலிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓன் நேஷனுக்குள்ளே ஒரு டொமஸ்டிக்காக ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மூலமாக எப்படி நம்ம நாட்டுக்குள்ளே வளர்ச்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. ஃபாரின் பாலிசி பார்த்தீங்கன்னா அதர் நேஷன்ஸ் கூட மற்ற கண்ட்ரிஸ் கூட வந்துட்டு ஒரு பிளான் போட்டு ரெண்டு நேஷனுமே வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டொமஸ்டிக் பாலிசி செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் லா ஃபோர்ஸிங் அண்ட் டொமஸ்டிக் அஃபேர்ஸ், சோஷியல் வெல்ஃபேர், ஹெல்த் கேர், எஜுகேஷன், சிவில் ரைட்ஸ், எக்கனாமிக் இஷ்யூஸ் அண்ட் சோஷியல், இந்த மாதிரி பொதுவான நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஃபாரின் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிகம், டிப்ளோமசி அதாவது ஆட்சித்திறன் சொல்லுவாங்க, சாங்ஷன்ஸ், டிஃபென்ஸ் அதாவது இந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ், இன்டெலிஜென்ஸ், குளோபல் என்வரன்மெண்ட்ஸ் அதாவது டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரோ இருக்குது, நாசா இருக்குது. இஸ்ரோங்கிறது நம்மது, நாசா அப்படிங்கிறது வேற ஒரு கண்ட்ரி இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டில் இருப்பாங்க. எதுக்காகனா இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ நமக்கு அங்கே ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் ஸ்டேஷன் நம்ம ஹெல்ப் வாங்கிக்கலாம் த்ரூ இந்த பாலிசி மூலிமா. இதுதான் ஃபாரின் பாலிசி. மியூச்சுவல், அதாவது ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு மியூச்சுவல் பெனிஃபிட்ஸில் வர்ற பாலிசி வந்து ஃபாரின் பாலிசி. டொமஸ்டிக் பாலிசி அப்படிங்கிறது வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே நம்ம டொமஸ்டிக் பெனிஃபிட்ஸ்க்காக கொண்டு வர்றது டொமஸ்டிக் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். Thank you for watching.